வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஐக்கரும்பலகை. நம்ம போன வீடியோவில் டாக்கரில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு எஸ்கியூஎல் சர்வரை டாட் நெட் கன்சோல் அப்ளிகேஷன் வழியாக கனெக்ட் பண்ணி செக் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், எஸ்கியூஎல் சர்வரை டாக்கரில் எப்படி செட்டப் பண்ணி டேபிள்ஸை கிரியேட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம அஸ்யூர் டேட்டா ஸ்டுடியோ அண்ட் டாக்கர் இது ரெண்டத்தையும் யூஸ் பண்ணி ஒரு எஸ்கியூஎல் சர்வரை செட்டப் பண்ண போகிறோம். அண்ட் தென் அந்த அஸ்யூர் டேட்டா ஸ்டுடியோவில் நம்ம ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணி டேபிளை கிரியேட் பண்ணி அதுக்கு ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணி அதை ரீட் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் மேக்புக் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு டாக்கர் அண்ட் அஸ்யூர் டேட்டா ஸ்டுடியோங்கிற ரெண்டு அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் நம்ம இன்ஸ்டால் பண்ண டாக்கர் அண்ட் இதுதான் நம்மளுடைய அஸ்யூர் டேட்டா ஸ்டுடியோ. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் நம்ம டாக்கரில் ஏற்கனவே ரன் ஆகிட்டு இருக்கிற இதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம் அண்ட் தென் டெலீட் பண்ணிடுவோம். அண்ட் நான் ஒரு இமேஜ் இதுக்கு முன்னாடி போட்டு வச்சிருந்தேன், அதையும் நான் ரிமூவ் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ நம்மகிட்ட எந்த ஒரு இமேஜஸும் இல்லை, எந்த ஒரு கண்டெய்னர்ஸும் இல்லை, இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அஸ்யூர் டேட்டா ஸ்டுடியோ. இதுதான் நம்மளுடைய எஸ்கியூஎல் சர்வரை கனெக்ட் பண்றதுக்கான கிளைண்ட். ஸோ இதுல நான் ஏற்கனவே கால் பண்ணதை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஒரு எஸ்கியூஎல் சர்வரை கனெக்ட் பண்றதுக்கான கனெக்ஷன் ஆப்ஷன், அப்புறம் வந்து ஒரு புது எஸ்கியூஎல் சர்வரை கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இந்த அஸ்யூர் டேட்டா ஸ்டுடியோலயே இருக்கு. ஸோ இங்க டெப்ளாய் சர்வர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா எஸ்கியூஎல் சர்வர் கண்டெய்னர் இமேஜ், அதாவது ரன் எஸ்கியூஎல் சர்வர் கண்டெய்னர் இமேஜ் வித் டாக்கர் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். அண்ட் தென் செலக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி வெர்ஷன் என்ன வெர்ஷன் வேணும்னு கேக்குது. நான் 2022 வச்சுக்கிறேன். அண்ட் தென் டாக்கர்ல அதுக்கு தேவையான சில பேக்கேஜஸ் எல்லாம் அது வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கும். தென் இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ண உடனே இங்க கண்டெய்னர் நேம் கேக்குது. இதுதான் அந்த கண்டெய்னருடைய நேம். அண்ட் தென் பாஸ்வேர்ட் கேக்குது. நம்ம இதுக்கு வந்து ஒரு பேசிக்கான பாஸ்வேர்ட் வச்சுக்கலாம். அண்ட் தென் இது எந்த போர்ட்ல ரன் ஆகணும்னு கேக்குது. அது 1433 இருக்கு. இது நீங்க என்ன வேணா கொடுத்துக்கங்க. அண்ட் தென் இதை பண்ணிட்டு ஓப்பன் நோட் புக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை நான் கொடுக்குறேன். கொடுத்த உடனே ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் ரன் பண்ற மாதிரி ஒரு கொரி எடுத்துட்டு வருது. இது வந்து ஒரு ஃபைல். இந்த ஃபைல்ல சில பைத்தான் ஸ்கிரிப்ட் இருக்கு. இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணி தான் டாக்கர்ல இமேஜஸ் வந்து புல் பண்ணுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் 2022 லேட்டஸ்ட் வெர்ஷனை புல் பண்ணி ஒரு எஸ்கியூஎல் சர்வருக்கான இமேஜை வந்து அதை எடுத்து கண்டெய்னரா கிரியேட் பண்ணி நமக்கு கொடுக்கும். இது எல்லாமே பைத்தான் கோட்ல நடக்கும். அது இல்லாம இந்த கோடு ரன் பண்றதுக்கு நமக்கு பைத்தானோட பிளக்கினும் கமாண்ட் லைன் டூலும் வேணும். அது என்னுடைய மிஷின்ல போன தடவை நான் பண்ணும்போது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நீங்க ஒருவேளை புதுசா பண்ணீங்கன்னா அந்த ஆப்ஷன்லாம் கேட்கும், அதெல்லாம் கொடுத்துருங்க. சோ இதெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு இங்க ரன் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க கால் பண்ணீங்கன்னா ரன் ஆக ஆரம்பிக்கும். சோ இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த இமேஜ் டவுன்லோட் பண்றதுக்கான கோடு ஓடிட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட 490 MB அந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகி அதுக்கப்புறம் அது கண்டெய்னரா மாறி வரும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த வீடியோ பார்ப்போம். ரைட், கிட்டத்தட்ட நமக்கு 490 MB வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. நான் அடுத்த ஸ்டெப்ஸ் எக்ஸ்ட்ராக்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கமாண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லி எக்ஸிக்யூட்டட். ஸோ அடுத்தடுத்த கமாண்ட்ஸ் வந்து ரன் ஆயிட்டே இருக்கு பாருங்க. எக்ஸிக்யூட்டட். ஓகே, இப்போ நம்ம டாக்கர் எடுத்து பார்ப்போம். இப்போ டாக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இமேஜஸ் முதல்ல டெலீட் பண்றோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2.23 GB ஒரு இமேஜஸ் வந்து விழுந்துருச்சு. அண்ட் தென் கண்டெய்னர் வந்திருக்கான்னு பார்த்தா கண்டெய்னரும் வந்துருச்சு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா ரன்னும் பண்ணிருச்சு. ஸோ 1433 அப்படிங்கிற போர்ட்ல இது ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த பைத்தான் ஸ்கிரிப்ட் மூலமா தான் நம்ம ஜஸ்ட் இந்த கமாண்டை மட்டும் ரன் பண்ணி எனக்கு தேவையான இமேஜஸ் அதை ரன் பண்ணி கொடுத்துருச்சு. அண்ட் தென் அதுல இருந்து ஒரு கண்டெய்னரையும் எனக்கு எக்ஸ்போஸ் பண்ணி கொடுத்துருச்சு. டாக்கர்ல வந்து எஸ்கியூஎல் சர்வர் 2022 வந்து எனக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து அப்படியே அஸ்யூர்ல கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ இது முடிஞ்சிருச்சு, இதோட ஒர்க் முடிஞ்சிருச்சு. இதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நான் போய் கிரியேட் கனெக்ஷன் கொடுக்குறேன். கிரியேட் கனெக்ஷன் கொடுத்துட்டு இதுல சர்வர் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட், அப்புறம் ஆத்தென்டிகேஷன் டைப் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கியூஎல் லாகின் கொடுங்க. அப்பதான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். இதுல SA அண்ட் தென் பாஸ்வேர்டு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் செட்டப் பண்ணும்போது என்ன கொடுத்தீங்களோ அதையே கொடுங்க. அண்ட் தென் அவ்வளவுதான், ரிமெம்பர் பாஸ்வேர்டு வச்சுக்கலாம். அண்ட் தென் இந்த ட்ரஸ்ட் சர்டிபிகேட் ட்ரூ கொடுத்துருங்க. அப்பதான் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ கனெக்ட் கொடுப்போம். ஸோ அவ்வளவுதான், கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுல போய் டேட்டா பேஸ்ல போனீங்கன்னா டிபிஸ் வந்து ஏற்கனவே நீங்க எஸ்கியூஎல் சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஃபால்ட் டேட்டா பேஸ் தான் கூட சேர்ந்துதான் வரும். ஸோ இப்போ நமக்கு இதுல எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல லோக்கல் ஹோஸ்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி நியூ கொரி போங்க. ஸோ இப்படி போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நியூ கொரி வந்துடும். இந்த இடத்துல புது டேட்டா பேஸ் கிரியேட் பண்றதுக்கான சின்டாக்ஸ் கொடுங்க. ஸோ கிரியேட் டேட்டா பேஸுக்கு ஒரு நேம் வைக்கணும். நான் என்ன பண்றேன்னா ஐக்கரும்பலகை டெமோ அப்படின்னு ஒரு டேட்டா பேஸ் நேம் கொடுத்துக்கிறேன். இதை ரன் பண்றேன். ஸோ ரன் ஆயிடுச்சு. இப்போ நீங்க போயிட்டு டேட்டா பேஸ் செக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா ஐகே டெமோன்னு ஒரு புதுசா ஒரு டேட்டா பேஸ் வந்திருக்கு. இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐகே டெமோ அப்படின்ற ஒரு புது டேட்டா பேஸ் வந்துருச்சு. இதுல போய் நியூ கொரி கொடுங்க. ஸோ இப்போ புதுசா இன்னொரு நியூ கொரி ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல டிராப் டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐகே டெமோ அப்படிங்கிற டேட்டா பேஸ் பாயிண்ட் ஆயிருக்கு. இந்த டேட்டா பேஸ்ல தான் எல்லா கொரியும் ரன் ஆகும். உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல ஏற்கனவே ஏதாவது டேபிள்ஸ் இருக்கான்னு பாக்குறேன். அதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சிஸ் டாட்
டேபிள்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த கொரிய ரன் பண்ணீங்கன்னா உள்ள இருக்கிற எல்லா டேபிள்ஸையும் எடுத்து காட்டும். உள்ள எந்த டேபிள்ஸுமே இல்ல. அதனால உங்களுக்கு எம்டியா ரிசல்ட் வந்திருக்கு. சோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்க டேபிள்ஸ் கிரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன சின்டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரியேட் டேபிள். டேபிளுக்கு ஒரு நேம் வைங்க. நான் வந்து யூசர் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் வைக்கிறேன். அதுக்கப்புறம் இதுல சில காலம்ஸ் கிரியேட் பண்ணணும். அதுக்கு நான் யூசர் ஐடி இன்ட் அப்புறம் யூசருடைய நேம் அதுக்கு வேர்கேர் 100 வரைக்கும் கொடுக்குறேன். அண்ட் தென் பாஸ்வேர்ட் இதுவும் வேர்கேரா நான் வைக்கிறேன். வச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு 200 கொடுக்குறேன். ஓகே, சோ இதுதான் ஒரு டேபிளை கிரியேட் பண்றதுக்கான சின்டாக்ஸ். தென் இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்ப இந்த கொரியை நீங்க ரன் பண்ணி பாத்தீங்கன்னா பாருங்க யூசர் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஒரு டேபிள் வந்துருச்சு. இப்ப நீங்க இந்த யூசர் டேபிளை நீங்க செலக்ட் பண்ணலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் டீடைல்ஸ் அப்படிங்கிற இந்த டேபிளுக்கு நீங்க ஒரு செலக்ட் கொரி போடுறீங்க. போட்டு ரன் பண்றேன். சோ யூசர் ஐடி யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற இந்த ரிசல்ட் வருங்கிறது சொல்லுது. பட் உள்ள எந்த ரெக்கார்டும் இல்லைங்கிறதுனால இப்படி வருது. சோ இதுக்கு எப்படி டேட்டா இன்சர்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இன்சர்ட் இன்டு யூசர் டீடைல்ஸ் என்னென்ன காலம் போட போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசர் ஐடி யூசர் நேம் பாஸ்வேர்ட் இந்த 3 காலத்துக்கு இன்சர்ட் பண்ண போறேன். என்ன வேல்யூ கொடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல்யூஸ் யூசர் ஐடி வந்து 1 அண்ட் யூசர் நேம் வந்து பாத்தீங்கன்னா இது வேர்கேரா போட்டிருக்கிறதுனால சிங்கிள் கோட்ல எழுதுறேன். ICaru_admin அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா வெல்கம் அப்படின்னு ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். சோ இப்போ இந்த கொரியை நான் ரன் பண்றேன். இந்த கொரியும் பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இந்த யூசர் டீடைல்ஸ் அப்படிங்கிற செலக்ட் கொரியை நான் ரன் பண்ணா பாருங்க அந்த கொடுத்த யூசர் ஐடி 1 ICaru_admin யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்சர்ட் ஆயிடுச்சு. சோ இப்போ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நாம ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு டேபிளை கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வேல்யூ இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அந்த டேபிளை நம்ம ரீட் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ நம்ம வீடியோவோட எண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அஸ்யூர் டேட்டா ஸ்டுடியோ அப்படிங்கிற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்மளுடைய டாக்கரில் ஒரு எஸ்கியூஎல் சர்வரை புல் பண்ணி அதை செட்டப் பண்ணி ரன் பண்ண வச்சுட்டு அதே அஸ்யூர் டேட்டா சர்வீஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணி அதை டேபிளை கிரியேட் பண்ணி அதுக்கு வேல்யூ இன்சர்ட் பண்ணி அதை செலக்ட் பண்ணியும் பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை பத்தி சொல்லுங்க. அப்பதான் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.